ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால வர்ஜா கடந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்துமே செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக போக முடியல. ரசிகர்கள் வர்ஜாவோட சாங் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரி, மூணாவது ஃபைனலிஸ்ட்டாக வர்ஜா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடந்த வாரம் வர்ஜா பால் போலவே வான் மீதிலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டை தான் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. வர்ஜாவோட வாய்ஸில் இந்த பாட்டை கேட்டு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அரங்கத்தில் இருந்த ஜட்ஜஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ரசிகர்களுக்கு கண்டிப்பாக வர்ஜாவோட பாட்டு பிடிச்சிருக்கும். கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் வர்ஜா பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே கொடுத்தாங்க. ஸ்வேதா மோகன் மேம் எழுந்து நின்று கைத்தட்டி வர்ஜாவை பாராட்டியிருந்தாங்க. ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. வர்ஜா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை நீ ரீச் பண்ணிட்ட, உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்ம பட்டாசாக இருந்துச்சு அப்படின்னு ஸ்வேதா மோகன் மேம் சொல்லி பாராட்டியிருந்தாங்க. ஜட்ஜஸ் சைந்தவி மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வர்ஜா இது ரொம்ப கஷ்டமான பாட்டு, அப்படி இருந்தும் நீ இந்த பாட்டை சூஸ் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக பாடியிருந்த. எனக்கு ஒரு சின்ன குறையா நீ அந்த தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் பார்த்துக்கோ, லா லகரம் அப்படிங்கிற மாதிரி சின்ன மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் உற்சாகப்படுத்தி ரொம்ப சூப்பராக பாடுன அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. வர்ஜா இந்த இடத்துல தமிழ் உச்சரிப்பில் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அதை சரி பண்ணாவே கண்டிப்பாக வர வாரம் மூணாவது ஃபைனலிஸ்ட்டாக வர்ஜா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யார் மூணாவது ஃபைனலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.